ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எனது ஏ. கிஷோர் குமார் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், அனைத்து வியாபார பெருங்குடி மக்களுக்கும், அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்து கொண்டிருக்கின்ற ஹேர் க்ரோத் ஹெர்பல் ஆயில் முடி வளருமா? இது பெரிய பிரச்சனை. இது ஒரு மன அழுத்தம். நிறைய பேர் கோடிக்கணக்கில் பணம் இருந்து கூட முடி வளராமல் இருக்காங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. முடி இல்லாத காரணத்தால் திருமணமே தடை செய்யப்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க. திருமணம் ஆன பிறகு மன உளைச்சனாலையும் வேற ஏதோ ஒரு காரணத்தினாலையும் முடி கொட்டி வழுக்க வந்ததுனால விவாகரத்து போன நிலைமை வரையும் இருக்குது. பட் இதில் என்ன மைனஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, இருக்கிற சுற்றுச்சூழல், இதுதான் முடி கொட்டக்கூடிய மிக முக்கியமான காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முடி வளரக்கூடிய ஹார்மோன் சுரப்பிகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். சில பேர் இந்த சில காய்கறிகளை மட்டும் தொடர்ந்து சாப்பிடுவாங்க, சில காய்கறி விட்டுருவாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கிற ஐடியில் இருக்கிற வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் அந்த பீஸா, அந்த மாதிரி பிரெட் ஐட்டம், மாதிரி மைதாமாவு ஐட்டம்ஸ், நான் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றதுல உடலில் சூடு தாட்சியாகி முடி கொட்ட ஆரம்பிக்குது. நம்பர் 1. நம்பர் 2, மினரல் வாட்டர். அந்த மினரல் வாட்டரில் கேப் மூடி போது உள்ளே இருக்க தண்ணி இறந்து போன, அதாவது எப்படின்னா செத்து போன தண்ணி. அந்த தண்ணியில் ஒன்றும் சத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மினரல்னால் என்ன மினரல்னால் நமக்கு தெரியல. சுத்தமாக அந்த உள்ள தண்ணி சாப்பிட்றது ஒன்று, சாப்பிடாம இருக்கிறது ஒன்று. அது ஒன்றுமே இல்லை. தண்ணியை சூடு பண்ணி சாப்பிட சொல்லியிருக்காங்க. சூடுன்றது பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் கொதிக்க வச்சு கிடையாது. அது கேஸ் ஸ்டவ்வாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் ஸ்டவ்வாக இருக்கலாம், அடுப்பு என்ன சொல்கிறாங்க மண்ணெண்ணெய் ஸ்டவ்வாக இருக்கலாம். சூடு, அந்த சூடு கிடையாது. ஒரு பானை, இல்லைன்னா அந்த காலத்தில் பித்தளை தவசா, என்ன செம்பு தவசா, அதை செம்பு பாத்திரம்னு சொல்லுவாங்க. அதை வெயிலில் தான் சூடு பண்ணி சாப்பிடணும். சூடு பண்ணி சாப்பிடக்கூடிய அர்த்தத்தை நீங்கள் ஸ்டவ்வில் ஆக்கி நல்லா பாயில் நல்லா 100 டிகிரி 200 டிகிரி, அதுக்குள்ளே சின்ன சின்ன பூச்சி தான் இருக்கும். எல்லா பூச்சி சாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி, கண்ணுக்கே நான் வடிகட்டிட்டேன், அதில் ஒரு பூச்சி கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கேட்டால் வடிகட்டி எடுத்து குடிச்சிருவீங்க. சப்புன்னு இருக்கும், ஒன்றுமே இருக்காது. சில பேர் வெற்றி வேர் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சில இதில் போடுறாங்க. அதில் வேணால் கொஞ்சம் சத்து வருமே தவிர்த்து மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ரொம்ப சுருக்கமாக போயிடுறேன். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. முடி வளரணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 ஐட்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அன்னெசரி டென்ஷன், தேவையற்ற டென்ஷனை முட்டணும். ரெண்டாவது குடிநீர் மட்டும் சாப்பிடணும். குடிநீரில் கலரோ மற்ற எந்த இதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ எடுத்துக்காட்டால் கொக்கோ கோலா, அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம், கலரான செய்யப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ். இப்போ கேசரியில் கேசரி கலர் போட்டு தான் கேசரி சாப்பிடணுமா? அல்வாவில் வெள்ளை கலர் அல்வா சாப்பிடக்கூடாதா? அதனால ஒரு ஆரஞ்சு கலர் போடுறீங்க. இது நம்மளா ஏற்படுது. அல்வானா பச்சை கலர், இப்போ பச்சை கலர் அல்வா வருது, ப்ரௌன் கலர் அல்வா வருது, என்னென்னவோ கலர் அல்வா வருது. ஒரு ஸ்வீட்டில் 3 லேயர் 4 லேயர் வருது. அது வியாபார யுத்திக்கு அவங்க பண்றாங்க. அதை அப்படி வச்சாதான் பிசினஸ் நடக்கும். ஒரே ஸ்வீட்டை கலக்கலரா அவங்க போட்டு விற்கிறாங்க. ஸ்வீட்டுன்னா ஒண்ணுதான். அதே முந்திரி கத்திரியில ரவுண்டு, நீட்டு, ரவுண்டு, பாதாம் அப்படி டிசைனா போட்டு விற்கிறாங்களே தவிர்த்து, பட் முந்திரி கத்திரி ஒண்ணுதான், பாதாம் கத்திரி ஒண்ணுதான். பாதாம் சக்கரை வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, முந்திரி சக்கரை வேற ஒன்றும் கிடையாது. அதுலேயே ரவுண்டு பண்ணி, நீட்டு பண்ணி, முக்கோணம் பண்ணி, சதுரம் பண்ணி, அதை கலர் போட்டு விற்கிறாங்க. பட்டு படித்தவங்க நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இதனால நமக்கு தப்பு நடக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தவறு நடக்குதுன்னா அனலைஸ் பண்ணணும். இதில் என்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, 87 வகையான மூலிகை, 87 டைப் ஆஃப் ஹெர்பல் ப்ராடக்ட், சிங்கிள் கெமிக்கல் ப்ராடக்ட் ஒரு சொட்டு கூட கிடையாது. இந்த சின்ன ட்ராப்பு கூட எந்த வித சைடு எஃபெக்டும் கிடையாது. இல்லை, சைடு எஃபெக்ட்டும் ஒன்று சொல்லணும், என் வாயில் சொல்லணும்னா ரொம்ப கூலிங். இந்த போட்டவொன்னு நான் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த சேனலில் உங்களுக்கு தெரியல, எண்ணெய் போட்டிருக்கேன். டெய்லி எண்ணெய் போடுறேன்.
இப்போ நான் எனக்கு பிஸ்னஸாக போடுறதுல நான் எப்பவுமே இந்த எனக்கு பிடிக்குன்றதுல நான் போட்டுட்டு இருக்கேன். நார்மலாக நான் வந்து சின்ன வயசுலேருந்து தேங்காய் எண்ணெய் தடவை இது தேங்காய் எண்ணெய் இருக்குது, வேப்ப எண்ணெய் இருக்குது, விளக்கெண்ணெய் இருக்குது, இன்னும் வகையான பல எண்ணெய் இருக்குது, பாதாம் எண்ணெய் இருக்குது, ஆலிவ் எண்ணெய் இருக்குது, ஒரு குறைஞ்சது 7 வகையான எண்ணெய்கள் இருக்குது, 87 வகையான மூலிகைகள் இருக்குது, எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்குது. ஆகையால நீங்க கார் விட்டுடுங்க, நாங்க பெஸ்ட்